வெல்கம் டு ஸ்டூடெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம 11th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 5.20 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் இன்ஃபினிட்டி சமேஷன் n = 1/n² + 5n + 6. இப்போது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க இதை மட்டும் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். 1/n² + 5n + 6 = 1/, இந்த 6ஐயும் 5ஐயும் ஃபேக்டர் எடுத்திருக்கேன். அப்போ 2 3s are 6, 2ஐயும் 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் 5 வந்துடும். அப்போ 1/n + 2 × n + 3 அப்படின்னு வரும். இப்போ 1/n² + 5n + 6 = பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன். a/n + 2 + b/n + 3 இங்கே இருக்கிறத பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 1/n + 2 இங்கே 6ஐயும் 5ஐயும் ஃபேக்டர் எடுத்தால் இங்கே வந்ததில்ல, அந்த ஆன்சரை 1/n + 2 × n + 3 = இந்த a/n + 2 + b/n + 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போது n + 3 இந்த n + 3 × a அப்படின்னு வரும். a முன்னாடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ப்ளஸ் n + 2 × b / n + 2 × n + 3ன்னு வந்துடும். அப்போ இந்த n + 2 × n + 3யும் இந்த n + 2 × n + 3யும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 = n + 3 × a + n + 2 × b அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போது இந்த ரெண்டு ஏ டேர்மோ இல்லை பி டேர்மோ கேன்சல் ஏதோ ஒன்று 0 ஆக்கினா தான் இன்னொரு டேர்முக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஏ டேர்மை வந்து 0 ஆக்கிக்கிறேன். அப்போ 0 ஆக்கணும்னா என்னுக்கு பதிலாக இங்கே வந்து -3 போட்டால் -3யும் +3யும் சேர்ந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ இங்கே வந்து 0 கிடச்சிரும். அப்போ n = -3ன்னு போட்டுக்கலாம். இப்போ 1 = n-க்கு பதிலாக -3 + 3 × a ப்ளஸ் இந்த n-க்கு பதிலாக -3 + 2 × b. இப்போ -3யும் +3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 × a ப்ளஸ் -3 + 2 அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது வந்து -1 அப்படிங்கிறது கிடச்சிரும் × b. இப்போ b = -1, பிக்கு மட்டும்தான் இங்கே வேல்யூ இருக்குது. a டேர்ம் வந்து 0. இப்போ 1ஆல் b மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். b = -1 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ புட் n = -2, அதாவது இப்போ வந்து b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு a கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த b டேர்மை 0 ஆக்கிக்கணும். இப்போ 1 = இதே தான் இந்த n-க்கு பதிலாக -2 அப்படிங்கிறத போட்டுக்கணும். -2 + 3 × a ப்ளஸ் இந்த n-க்கு பதிலாக -2 + 2 × b. இப்போது 1 = -2 + 3 அப்படின்னா 1ன்னு கிடைக்கும் ஆன்சர். 1 × a ப்ளஸ் -2வும் +2வும் கேன்சல் ஆயிரும் × b. அப்போ 0 × b. அப்போ ஏக்கு வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். இப்போது 1/n² + 5n + 6 அது கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு = 1/n + 2 - 1/n + 3. அதாவது எப்படி வந்துச்சுன்னா, இங்கே ஏக்கு வந்து வேல்யூ 1ன்னும் பிக்கு -1ங்கிறதும் தெரிஞ்சிடும். அப்போ இங்கே வந்து a/n + 2 + b/n + 3ன்னு எழுதியிருக்கோமா. இப்போ ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வந்து -1. அதனால் இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்கும். ஆனால் பிக்கு வந்து -1ங்கிறதுனால இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கு. இப்போ 1/n + 2 - 1/n + 3ங்கிறத வேல்யூ. அடுத்து வந்து இங்கே நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஃபினிட்டியில் n = 1லேருந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே வந்து இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். Sn = a1 + a2 + a3 + எக்ஸெட்ரா + an ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு கூட நீங்கள் போட்டுக்கோங்க, இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏஎனுக்கு எடுத்தோம். an = 1/n + 2 - 1/n + 3. அடுத்து இந்த n-க்கு பதிலாக 1ன்னு போடணும். அப்போ இங்கேயும் n-க்கு பதிலாக 1ன்னு போடணும். அப்போ 1/1 + 2 - 1/1 + 3 = 1/1 + 2னா 3 வந்துடுமா, 1/3 மைனஸ் அதே மைனஸ். அப்போ 1/1 + 3னா 1/4 கிடச்சிருச்சு. அடுத்து 1/4ன்னு எழுதியாச்சு. அப்புறம் a = 2ன்னு போட்டிருக்கோம். 2னா இங்கே 1, அதாவது n-க்கு பதிலாக 2 அப்படிங்கிறது போட்டுக்கணும். அப்போ 1/2 + 2 - 1/, இங்கே 2 போட்டோம்னா 2 + 3 = 1/4. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 4 -1/2 2 + 3 5. அடுத்தது a3 எடுத்திருக்கோம். a3 = 1/n-க்கு பதிலாக வந்துட்டு 3 போட்டுக்கணும். இப்போ 1/3 + 2 - 1/3 + 3 = 1/, ப்ளஸ் பண்ணால் 5 - 1/6ன்னு கிடச்சிரும். இப்போது
infinity summation n is equal to 1 1 by n square plus 5n plus 6 is equal to இங்கே வந்து இந்த sn வந்து நம்ம எழுதியிருக்கோம்ல a1 plus a2 plus a3 plus etc plus an. அதே இதை இந்த a1க்கு பதிலாக இங்கே கிடச்சிருக்க a1க்கு என்ன வேல்யூவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், a2க்கு என்ன a3க்கு என்னங்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ a1க்கு வந்து 1/3 minus 1/4 ப்ளஸ் அடுத்து a2 1/4 minus 1/5 ப்ளஸ் அடுத்தது a3 1/5 minus 1/6 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் an என்னென்னா இங்கே எழுதியிருக்கோம் 1/n plus 2 minus 1/n plus 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுருணும். இங்கே வந்து ப்ராக்கெட்டில் எழுதியிருக்க எல்லாத்தையுமே ப்ராக்கெட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடுறது தான், வேறு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இப்போது 1/3 minus 1/4 plus 1/4 minus 1/4 plus 1/4 கேன்சல், minus 1/5 plus 1/5 கேன்சல், minus 1/6 ப்ளஸ் எக்ஸட்ரா நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 1/6 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் 1/n plus 2 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் 1/n plus 2 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 1/n plus 2வும் ப்ளஸ் 1/n plus 2வும் கேன்சல். இங்கே மைனஸ் 1/6ம் ப்ளஸ் அப் டூவில் ப்ளஸ் 1/6ம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் அதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சிது. அடுத்தது மைனஸ் 1/n plus 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போட்டு இன்ஃபினிட்டி சம்மேஷன் n equal to 1 1/n ஸ்கொயர் ப்ளஸ் 5n ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிடணும். 1/3 மைனஸ் 1/, இங்கே வந்து n plus 3 தான் இருக்குது, அதாவது 1/3 இது மைனஸ் வந்து இங்கே இருக்க மைனஸ் 1/n plus 3 தான் இருக்குது. ஆனால் 1/, இங்கே வந்து இன்ஃபினிட்டி n equal to 1 to இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஃபினிட்டி நான் எனக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். 1/infinity ப்ளஸ் 3, அதாவது 1/infinity அப்படின்னா 0 ஆகிடும். அப்போ 1/3 மைனஸ் இந்த டேர்ம் வந்து 0, அப்போ மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.